ஹாய் மக்களே, இன்னைக்கு புழல் மக்களுக்கு ஒரு சூப்பரான வரப்பிரசாதத்தையும் வாய்ப்பையும் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு புத்தம் புதிய பாலம் திடீர்னு உருவாகலைங்க. ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் செஞ்சுச்சு, மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், வடம்பெரும்பாக்கம் பாலம். எப்படி இருக்கு? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன உங்களுக்கு சாதகமா இருக்கு? டக்குன்னு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி என்ன மழை பெஞ்சுனாக்கா இதுக்கு வர முடியாது, போக முடியாது. 1.5 கிலோமீட்டர் போகணும். இந்த ரோடு போட்டதுனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. வேல்யூ இந்த பகுதி மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு. நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. உங்க பெட்ரோல் பங்க் வேல்யூ, மற்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ தானே? சரி சரி சரி, ஓகே. உங்களுக்கு நிறைய இடம் இருக்கும் போல தெரியுது. ஓகே ஓகே, நன்றி. நல்ல விஷயங்க இந்த கவர்மெண்ட் செஞ்சது. இங்கிட்டு போனோம்னாக்கா நம்ம இப்படி ஜேகே மகள் வழியாக போயிட்டு இருந்தோம். இந்த வழி உங்களுக்கு ஆறு, அந்த புழல் ஏரியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆறு, அந்த ரிவரை நம்மளுக்கு கடக்கிறதுக்கு ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நிறைய கேஸ் போட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிட்டுருக்கு. நான் அதை உங்களுக்கு ட்ரோனில் காட்டுறேன். அங்கிட்டு போய் காட்டுறேன். இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறேன். நான் இந்த பாலத்துக்கு எந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரகசியமான ஷார்ட்கட் இருக்குன்னு சொல்கிறேன். அங்கே போய் சொல்கிறேன். அதையும் பாருங்கள், ட்ரோனில் பார்த்துட்டு அவங்க அங்கே போகலாம். எல்லோரும் ஹெல்மெட் போட்டுங்க. ஜஸ்ட்டு நான் சேஃபாக தான் போயிட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு புழலிருந்து வரும். வடகரில் தண்ணி திறந்து விட்டால் இந்த பக்கம் தான் வரும். பாருங்கள், ஒரு பெரிய வாட்டர் சோர்ஸ் இது. ஸோ பாலத்துக்கு வந்தாச்சு. நான் ஒரு சீக்கிரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை சொல்லட்டுமா? அப்படியே அங்கே பாருங்கள், நேராக போனோம்னாக்கா வடபெரும்பாக்கம், விளாங்காடு பாக்கம், நம்ம சாய்பாளையம் நேரெலாம் போட்ட பாருங்க, அதுக்கெல்லாம் ஈஸியாக போய்க்கலாம். ஸோ இந்த ரோடு பாருங்க, நேராக வந்துட்டோம். அங்கேருந்து ஏறி இப்போ வந்துட்டோம். இது உங்களுக்கு வடபெரும்பாக்கம் ரோடு. இது உங்களுக்கு சரிங்களா? இது நேராக போனால் மாதாவரம், சின்ன ரவுண்டானா, உங்களுக்கு தபால் பெட்டி, அப்படியே மூளைக்கடை, எல்லாத்துக்குமே போயிடலாம். மாத்தூருக்கு போயிடலாம், கனெக்டிவிட்டி போயிடலாம். ரொம்ப ஈஸி இந்த ரோடு. அதாவது நாங்கள் எப்படி இதை ஷார்ட்கட்டாக பயன்படுத்துவோம் அப்படின்னாக்கா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வித்தின் 4 மினிட்ஸில் நாங்கள் எங்கே போயிடுவோம்? ஏவிஎம் நகர் போயிடுவோம். புழலுக்கு ஆப்போசிட் ரோடு காந்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் ஜெயின் ஸ்கூலு, ஜெயின் கோயில், சிவன் கோயில், அப்படியே வெங்கடேஸ்வர ஸ்கூல், அது காந்தி ரோடு. அப்படி நேராக வந்தாக்கா நின்ற பாருங்க, அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேராக இந்த ரோட்டில் விட்டுருது. இதான் வடபெரும்பாக்கம் ரோடு. நேராக போனாக்கா உங்களுக்கு மாதாவரம், மெட்ரோ, இண்டஸ்ட்ரி, பஸ் ஸ்டாண்டு எல்லாம் கனெக்டிங் இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸில் நம்ம 34 லட்ச ரூபா, 24 லட்ச ரூபாய்க்கெலாம் வீடு கட்டி வச்சுக்கிறோம். உங்களுக்கு வெறும் 2200 சதுரடிக்கு இடம் இருக்குது. வடபெரும்பாக்கம் மெயின் ரோடு. இந்த ரோடு தான் பிரிட்ஜு. அதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டில் நடக்கக்கூடிய மாயாஜலம் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய வீட்டுக்கெல்லாம் அவ்வளோ மதிப்புலாம் கிடையாது. இப்போ எவ்வளோ விலை ஏறி போச்சு தெரியுமா? அப்படி தான் ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துச்சுனாக்கா டப்புன்னு ராக்கெட் வேகத்தில் பறந்துடும். இப்போ வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிற வேலை தான். ஸோ இந்த பிரிட்ஜு தான் கனெக்டிங்கு. சின்ன பிரிட்ஜு தான், ஆனால் ஒரு ரிவரை, ஒரு நதியை கனெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஓகே, இந்த ரோடு திறந்து விட்ட இந்த அரசாங்கத்துக்கு நன்றி. இனி இந்த ஏரியாவுக்கு நல்ல வாய்ப்புகள், நிறைய வீடுகள்லாம் பெருகும், போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும். மக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.